இந்த இடத்துல பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக நீங்கள் ஏற்கிறீங்க, விலக்கி பேசுங்க. தமிழ் சனியன்னாரு அதனாலயா? தமிழர்கள் காட்டுமிராண்டி, அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமாக பேசிட்டு வரேனே அதனாலயா? எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரி கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதையாலையா? எதனாலன்னு சொல்லுங்கள். நீ பெரியாரை திட்டுறது தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல, அதே நேரம் தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக ஏற்கல. இவ்வளவுதான் நமக்கு. அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. புரட்சியாளர் அம்பேத்கரை போல, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை போல, பகத்சிங்கை போல, மாசேதுங்கை போல, லெனினை போல, ஸ்டாலினை போல, ஏங்கல்ஸை போல, இங்கர்சாலை போல, மாமேதை மார்க்ஸை போல, ஃபிடல் காஸ்ட்ரோவை போல, சேகுவேராவை போல, ஓசிமினை போல நமக்கு ஒரு வழிகாட்டி. உலகத்தில் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்ததோ, அடிமைப்பட்டு கிடந்ததோ, உரிமை இழந்து நின்றதோ, அதன் உரிமை மீட்சிக்காக, விடுதலைக்காக போராடியவன், பாடியவன், எழுதியவன், பேசியவன் அத்தனை பேரும் நமது வழிகாட்டி.